ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் மட்டன் தலைக்கறி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மட்டன் தலைக்கறியை நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் குக்கரில். அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறோம். உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற தலைக்கறியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய மட்டன் தலைக்கறி வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை.